ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கேசரி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ரவா கேசரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவில் ரவா எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதிலே கொஞ்சம் கேசரி பவுட்ரு சேர்த்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரவா கேசரி செய்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். அதில் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததும் கூடவே திராட்சையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவில் ரவையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இப்போ கொதிக்க வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதிலே கேசரி பவுடர்லாம் போட்டிருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுமாரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் யார் இந்த ரவா கேசரி செய்கிறீங்களோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ ரவா நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுதுங்க. இப்போ ஒரு கப் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் அளவில் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். இது மாதிரி ரவா கேசரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.